அடுத்த 2026 சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது. அதற்காக இப்போ ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். விடுபட்ட 30 லட்சம் பேருக்கு கொடுப்பேன், விதிகள் எல்லாம் தளர்த்தி 30 லட்சம் பேர் கொடுக்கறேன். இன்னும் 8 மாசம் இருக்குது. ஏற்கனவே 28 மாசம் கழிச்சு தான் மற்றவங்களுக்கு கொடுத்தீங்க. இப்ப 30 லட்சம் பேருக்கு இந்த 8 மாசத்துக்கு தான் கொடுக்கிறாரு. அப்படின்னா 52 மாசம் போயிட்டது. 52 மாசம் அவளுக்கு கிடைக்க வேண்டிய மாதம் தோறும் 1000 ரூபாய் கிடைக்கல. இதுவும் ஒரு நடிப்பு. இது தேர்தல் வரைக்கும் தான் சொல்லுவாங்க, தேர்தல் வரைக்கும் தான் இந்த பணத்தை கொடுப்பாங்க. தேர்தல் முடிஞ்சா தகுதியின் அடிப்படையில் கொடுப்புன்னு சொல்லி இதையும் நிறுத்திடுவாங்க. இப்போ 30 லட்சம் பேர் கொடுப்புன்னு சொன்னதையும் தேர்தல் முடிஞ்சு நிறுத்திடுவாங்க. இதுதான் திமுக பொய் பிரச்சாரம். இதே 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் அண்ணா திமுகவின் சார்பாக அறிக்கை வெளியிட்டோம். எல்லா குடும்ப அட்டைக்கும் மாதந்தோறும் 1500 ரூபாய் கொடுப்புன்னு சொன்னோம். 1500 ரூபாய் நான் கொடுப்புன்னு சொன்னோம். ஆனா திமுக தொடர்ந்து பொய்ய அவர்கள் தேர்தலை வெற்றி பெற்றுட்டாங்க. நாங்களும் கொடுக்கறோம் தான் சொன்னோம். எவ்வளவு மாசம் 1500 ரூபாய் கொடுக்கறோம். ஆனா நீங்க 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டுட்டீங்க, 1500 ரூபாய் விட்டுட்டீங்க. ஆனா இப்போ சொல்றோம், அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா உங்கள் மன நிறைவு பெறுகின்ற வரை, ஏழை மன நிறைவு பெறுகின்ற வரை, பெண்கள் மன நிறைவு பெறுகின்ற வரை நிச்சயமா வழங்குவோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதோட மின் கட்டணம் திமுக ஆட்சியில் என்ன சொன்னாங்க? மாதந்தோறும் மின் கட்டணம் கணக்கிடுன்னு சொன்னாங்க. அப்படியே கணக்கிடுறாங்க இல்ல இல்ல. அதோட மின் கட்டணம் 52% உயர்த்திட்டாங்க. இந்த பேரூராட்சியில் இருக்கிறது கடவரி 150% உயர்த்திட்டாங்க, வீட்டு வரி 100% உயர்த்திட்டாங்க, குடிநீர் வரி உயர்த்திட்டாங்க. இப்படி வரி மேல் வரி போட்டு மக்கள் தலையில பெரிய பாரத்தை சுமத்தி தான் இந்த ஆட்சியினுடைய சாதனை. அதோட ரேஷன் கடையில் 1 கிலோ சர்க்கரைக்கு 2 கிலோ சர்க்கரை கொடுக்கறாங்க. கொடுக்கறாங்களா? பாருங்க, தண்ணி வரி கட்டினா தான் 100 நாள் வேலை திட்டமா. கொடுப்பது 100, புடுங்கிறது 2000. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை. அது மட்டுமல்ல, தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க? மாசந்தோறும், அதாவது மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்கறாங்க. கொடுக்கறாங்களா? நல்ல சத்தமா சொல்லுங்க, ஸ்டாலின் காது கேட்கணும். மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபாய் தர்றாங்க. அதுவும் ஏமாத்திட்டாங்க. அப்புறம் கல்வி கடன், நம்ம கிராமம் நகரம் ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி அதை படிப்பதற்காக பேங்க்ல கடன் வாங்குவோம். அதுக்கு என்ன சொன்னார் ஸ்டாலின்? இளைஞர்கள் ஓட்ட பெற வேணும், அந்த இளைஞருடைய பெற்றோர் ஓட்டுகளை பெற வேணும். அதற்கு ஒரு தந்திரம் கண்டிச்சார். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கல்வி கடன் ரத்துனார். ரத்து செஞ்சிருக்காங்களா? ஏமாற்றிட்டார்ல. அதுக்கு பிறகு மிகப்பெரிய பொய், நீட் தேர்வு ரத்து ரத்துன்னு சொன்னார். இதை நம்பி பெற்றோர்களும் இளைஞர்களும் மாணவர்களும் வாக்களிச்சாங்க. திமுக ஜெயிச்சு வந்த பிறகு 4 வருஷம் நீட் தேர்வு ரத்து ரத்துன்னு சொல்லி ரத்தே செய்யாத காரணத்தினால, இதை நம்பி சரியான முறையிலே தேர்வு நீட் தேர்வு எழுதாத காரணத்துல நம்முடைய மாணவ செல்வங்கள் உயிர் நீத்ததுதான் மிச்சம். இப்படி பொய்ய பேசி பேசி மக்களை நம்ப வைத்து வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு ரத்த வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி. அதற்கு முழுகின்ற தேர்தல் 2026 தேர்தல் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதோட இன்னும் சிந்திச்சு பாருங்க, திமுக குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் அதுல பொறுப்புக்கு வர முடியும். கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி. கருணாநிதி இருந்தார், அப்புறம் ஸ்டாலின், இப்ப உதயநிதி, பின்னாண்ட இன்பநிதினு ஒருத்தர் வரார். என்ன பட்டாவா போட்டு வச்சிருக்குது? இல்ல மன்னர் ஆட்சியா? குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் பதவிக்கு வந்துட்டு இருக்கணுமா? ஏன் இங்க நிக்கிறீங்க? யாராவது முதலமைச்சர் ஆகக்கூடாதா? ஆக குடும்ப ஆட்சிக்கு, வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 தேர்தலா இருக்கணும். ஏற்கனவே இந்திய நாட்டில் மன்னர் ஆட்சி ஒழிக்கப்பட்டு விட்டது. இப்ப மீண்டும் திமுக மூலமாக மன்னர் ஆட்சி வர துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு 2026 தகுந்த பதிலடியை
இந்த மக்கள் கொடுக்க வேண்டும் என்ற அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதோட நீங்க பாத்தீங்கன்னா என்னை பத்தி ஸ்டாலின் திருவாரூர்ல பேசுறார். எடப்பாடி பழனிசாமி படிக்கிற பையன் மீது கசக்குது. அவர் சொல்றாரு, அவருடைய தந்தை பேர்ல கும்பகோணத்தில் ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்லிக்கிட்ட வார்த்தை, படிப்பு என்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு கசக்குதுன்னு சொல்றார்.